நாம் கர்த்தர் வார்த்தைக்கு நாம் தியானத்துக்கு கடந்து போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதம் 16ஆம் அதிகாரம் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு முன்பாக, பிஃபோர் த லார்ட். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு முன்பாக. சங்கீதக்காரர் இந்த தாவீது எழுதும் பொழுது சொல்கிறார், கர்த்தரை ஏதோ ஒரு சூழ்நிலைக்கிலே நான் அவருக்கு முன்பாக நான் வைக்க மாட்டேன். ஏதோ ஒரு தேவை வரும்போது நான் அவரை எனக்கு முன்பாக நான் வைத்து கொள்ள மாட்டேன். கர்த்தரை எப்பொழுதும் என்றிருக்கு, ஆல்வேஸ். சில வேளையிலே நாம் கர்த்தரை சில நேரத்தில் ரொம்ப முன்னாடி வைப்போம், நம்மளால் முடியாத சூழ்நிலைகள் வரும் பொழுது. ஒருவேளை நமக்கு சில காரியங்கள் முடியும், நம்மளால் செய்ய முடியும் என்று நினைக்கும் பொழுது அங்கே கர்த்தரை நாம் முன்பாக வைக்க மாட்டோம். ஆனால் தாவீதின் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் இந்த வார்த்தை படித்த பொழுது ஆச்சரியப்பட்டேன். எப்பொழுதும், ஆல்வேஸ், எனி டைம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆகியால் தான் தாவீது சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நம்மளை அசைக்கிற காரியங்கள் ஏராளம் இருக்குது, நம்மை விழத்தள்ளக்கூடிய காரியங்கள் ஏராளம் இருக்குது, நம்மை நம்முடைய ஸ்தானத்திலிருந்து துரத்தி விடுவதற்கு ஏராளமான காரியங்கள் செயல்படும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் பொழுது நம்மை ஒருவரையும் கர்த்தர் தள்ளி விட மாட்டார். ரொம்ப ஆணித்தனமாய் சொல்லுகிறான், ரொம்ப விசுவாசத்தோடு சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லா கைகளை உயர்த்து சொல்லலாமா? நான் அசைக்கப்படுவதே இல்லை. நான் அசைக்க முடியாது. அசைக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் நம்மை அசையாதபடி நிலைநிறுத்துவார். இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு 3 காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு முன்பாக முதலாவதாக அமர்ந்திரு. இரண்டாவதாக அமைதியாயிரு. மூன்றாவதாக அடங்கியிரு. முதலாவதாக அமர்ந்திரு. கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? நாம அமர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக அமைதியாயிரு. நான்காவதாக அடங்கியிரு. ஏறக்குறைய பாஸ்டர்மா சொன்ன சில வார்த்தைகள் ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு நான் என் டைரி பிறகு நான் காண்பிப்பேன். முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம் அமர்ந்திரு. சங்கீதம் 64, மன்னிக்கவும், சங்கீதம் 46, சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வசனங்கள் கர்த்தர் எழுதின வசனங்கள். இது சொன்ன நான் படித்த வார்த்தை கர்த்தர் எழுதின வார்த்தை. நீங்கள் அமர்ந்திருங்கள். சிட், அமர்ந்திரு. சபையே, இன்னைக்கு ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் அமர்ந்திருக்கணும். அவர் சமூகத்தில் அவருக்கு முன்பாக உட்கார்ந்திரு. நாம் தேவனோடு கூட உட்கார்கிற நேரம் ரொம்ப குறைவு. நாம் பல இடங்களிலே வேலை ஸ்தலத்திலே மணிக்கணக்காய் நாம் உட்கார்கிறோம். 5 மணி நேரம் 7 மணி நேரம் கம்ப்யூட்டருக்கு முன்பாக இல்லை வேலை செய்கிற இடத்துல நாம் உட்கார்கிறோம், நிற்கிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நீ எப்படி இருக்க வேண்டும்? அமர்ந்திரு. சிட். சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, நாம் எங்கே உட்காரக்கூடாது என்று சொல்கிறது. எந்த இடத்துல நாம் உட்காரக்கூடாது என்பது வேதம் சொல்கிறது. அப்போ நாம் எங்கே உட்கார வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக உட்கார வேண்டும். லூக்கா 10:39-42 சொல்கிறது,
லூக்கா சுவிசேஷம் 10:39-42 சொல்லுகிறது, மரியாள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்தாள். மரியாள் இயேசுவுக்கு முன்பாக உட்கார்ந்தாள், கர்த்தருக்கு முன்பாக உட்கார்ந்தாள். மார்த்தாளோ அநேக பற்பல வேலைகளினாலே அவள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நாம் உட்கார்களாய் இருந்தால் நமக்கு ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டியது இல்லை. நல்லா பாருங்க, ஜபிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வார்த்தையே விசுவாசமாக இருக்கும். ஜபிக்கிறவங்க, உபவாசிக்கிறவங்க, கர்த்தரோடு கூட இருக்கிறவங்க, அவங்களோட வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் பார்த்துப்பாரு, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார் என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் சமூகத்தில் உட்காராதவர்கள் சொல்லுவாங்க, இது என்னமா ஆகுமோ, இது ஏன் எனக்கு இப்படி நடக்குது, அவரை குறை சொல்லி கொண்டே இருப்போம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, மரியாளை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். சபையே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்றது நல்ல பங்கு. அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தில் நம்ம எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். நல்ல பங்கு இதுதான். இந்த இடத்தை தவிர வேறு எந்த இடத்துல கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை இங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவள் பற்பல வேலைகளாக இருக்கிறாள். சிலர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, 6 நாள் வேலை செய்யலாம், 7வது நாள் கண்டிப்பாக ஓய்ந்து இருக்கணும். சண்டே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக வருகிற அனுபவம் வேண்டும். நமக்கு கர்த்தருக்கு தான் முதலிடம். ஆகையால் தாவீது சொன்னான், அவருக்கு நான் முதலிடத்தை கொடுக்கிறேன், அவர் எனக்கு முன்பாக நிறுத்தி நான் பார்க்கிறேன். ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் நான் அசைக்கப்படுவது இல்லை. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் நான் அசைக்கப்படாமல் இருப்பேன். ஏனென்றால் எனக்கு முன்பாக மனிதர்கள் வேலை அல்ல, கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் மரியாள் வாழ்க்கையிலே பெரிய அதிசயத்தை செய்தார். உட்கார்ந்த ஒரு காரியத்திற்காக, வசனத்தை கேட்ட ஒரு காரியத்திற்காக 4 நாளாய் முடிந்து போனதை புதிதாய் உருவாக்கினார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே ஊழியக்காரன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ கர்த்தருக்கு முன்பாக நாம் உட்காரும் பொழுது நிச்சயமாய் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், நீங்கள் முழு அதிகாரத்தை வீட்டில் வாசிக்கலாம். 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். என்னோடு கூட வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம், இல்லை என்றால் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் எங்கேருந்து வந்தவங்களா? தூரத்திலிருந்து வந்தவர்கள். ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே. எத்தனை நாள் இருந்தாங்க? எத்தனை நாள்? எங்கே உட்கார்ந்தாங்க? ஆண்டவர் முன்பாக உட்கார்ந்தார். அமர்ந்திரு. 3 நாட்கள் 72 மணி நேரம் மலையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கே டென்ட்டு கிடையாது, அங்கே மழை வந்தால் என்னன்னு அங்கே ஸ்பீக்கர் கிடையாது, இந்த மாதிரி பிஎஸ் சிஸ்டம்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இயேசு ஒருவர் தான் பேசுகிறாரு. அப்படி என்னதான் எத்தனை பேர், ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு இவருடைய சத்தம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் இஸ் வெயிட் செட், ஏதோ ஒரு வல்லமை அவர்களை தொட்டது. 3 நாட்கள் உட்கார்ந்தாங்க, பசியே தெரியல. அல்லேலூயா. அவர் பேசுகிறாரு, 3 நாள் டைம் போனதே தெரியல, பசியே வரலங்க, பசி எடுக்கலை. என்ன இந்த ஜீவ வார்த்தை கேட்க 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 உள்ளான மனிதன் பலன் அடைகிறான். அவர் சொல்கிறார், இப்போ என் சமூகத்தை விட்டு போகிறாங்க, வழியில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து. அப்போ ஆண்டவருக்கு முன்பாக உட்கார்கிற வரைக்கும் நமக்கு சோர்வே வராது. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. அப்போ வேத வசனத்தை படிக்க படிக்க நமக்கு ஒருபோது என்ன வராது? சோர்வு வரவே வராது. நம்ம இயேசு கிறிஸ்து செய்த வெறும் பிரசங்கத்தை மாத்திரம் பண்ணி அனுப்பாம பட்டினியாக போயிடுறாங்களே, அவருக்கு தெரியும் சோர்ந்து போயிடுவாங்களே. என் சமூகம் இருக்கிற வரைக்கும், என் பிரச்சனை இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு எந்த கவலை இருக்காது. எப்பொழுது ஜபத்தை விட்டு வேலைக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிக்கு, மற்ற இடத்துக்கு போனால் பிள்ளைகள் சோர்ந்து போவார்கள். ஆகாரத்தை கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அத்தனை பேருக்கும் திருப்தியாய் கொடுத்தார். நீ ஆண்டவருடைய பாதத்தை அமர்ந்திருந்தால் உன்னை திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு காகங்களையும் கொடுத்து போஷிக்கிற தேவன் அவர். தூதனை அனுப்பி போஷிக்கிற தேவன். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளுவார். உணவு அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். சாப்பாடு பெரிய விஷயமே. ஒருவேளை சாப்பாடு குறைபாடுதுன்னா இன்னைக்கு நம்ம அவர் பாதத்தில் உட்காருங்களேன்னு அர்த்தம் தான். நம்ம உட்கார்ந்துட்டா 6 நாள் நம்மை நல்லா போஷிப்பார். அல்லேலூயா. கவலையே பட வேண்டாம். அவருக்கு முன்பாக அமர்ந்திரு, உன்னை போஷிப்பார். அவருக்கு முன்பாக அமர்ந்திரு, உனக்கு அதிசயங்களை அவர் செய்வார். இரண்டாவதாக, கர்த்தருக்கு முன்பாக அமைதியாயிரு. யாத்திராகமம் 14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் அமைதியாயிரு. குவைட். முதலாவது சொன்ன சிட், இரண்டாவது குவைட். அமைதியாயிரு. அதான் சொன்ன, அமைதியாக இருக்க மாட்டோம். நம்மால் அமைதியாக இருக்கணும். சில வேளையில் சத்துரு எழும்பும் பொழுது, சத்துரு நமக்கு விரோதமாய் வரும் பொழுது நாம் என்ன பண்ணோன்னா, நாமளும் அவங்களோடு கூட மாம்சத்திலே போராட விரும்புகிறோம். மாம்சத்தை நமக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து, நான் எப்படி தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் நினச்ச என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஏதோ நான் கிறிஸ்டினாக மாறிட்டேன், ஏதோ நான் கிறிஸ்டினா மாறிட்டேன். இல்லை, வசனம் சொல்லுது, இயேசு என்னதான் அவர் பண்ணாலும் வாயை திறவாத, வாயை திறவாத. சில வேளையில் சும்மா இருக்கிறது தான் கஷ்டம். சொல்ல, இங்கெல்லாம் நீ சும்மா இருக்க வேண்டியதில்லை. நீ உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பும் போது, உனக்கு விரோதமாக சத்துரு எழும்பும் பொழுது அவர் சொல்ல, நான் யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இரு. பேச பேச டென்ஷன் ஆகும். ஆமாவா இல்லையா? சில வேளையில் சத்துருவை நம்மளை என்ன பண்ணுவான்னா, கோபத்தை தூண்டி விடுவான், கோபப்படுத்த விடுவான். கோபத்தை வசந்தது, நீ கோபம் கொண்டாலும் என்ன பண்ணக்கூடாதான், பாவம் செய்து. ஒருவேளை கோபப்பட்டாலும், காலையிலே நீ கோபப்பட்டாலும் சூரியன் மறையத்துக்குள்ள கோபத்தை தனித்து விடு. நெக்ஸ்ட் டேக்கு போகக்கூடாது கோபத்தை எல்லாம். சும்மா இரு. நீ இன்னைக்கு உனக்கு விரோதமாக ஒரு கூட்டமே வருது, சேனை வருது, ரதங்கள் குதிரைகள் வருகிறது. அவங்களோடு கூட போராட எதிர்கொள்ள இவங்களிடத்தில் எந்த ஆயுதங்கள் இல்லை. ஒரே ஒரு ஆயுதம், சைலண்ட், குவைட். சில வேளையில் அந்த அமைதி சத்துருவை அழிக்கக்கூடியதாய் உருவாக்கும். நீ அமைதியா எவ்வளவுக்கு எவ்வளவு இருப்பாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பேசாமல் வாய் குறைகிறதோ, அப்போ அவர் பேசுவார். அவர் பேசிட்டா முடிஞ்சிச்சு. அவரெல்லாம் ஒரே ஒன்று எல்லாத்தையும் கொண்டு வராரு. குதிரைகள், ரதங்கள், இராணுவத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணாரா, சமுத்திரத்துக்குள்ளே கொண்டு வந்தார். சில வேளையில் நெருக்குவாங்க. வசனம் சொல்லுது, அவர்களை நெருக்கினார்கள், அவர்கள் கிட்ட சேர்ந்தார்கள் இருக்கும். சில வேளையில் நீ போகிற பாதை, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்டம் உன்னை நெருங்கி வந்து உன் மேல் கை போட வரைக்கும் வருவாங்க. ஆனால் கர்த்தர் உன் மேல் கை போடாதபடிக்கு காத்துக்கொள்வார். உன் மேல கர்த்தர் கை, யாரு கை உன் மேல விடாது. என் கர்த்தர் விட மாட்டார். சிலர் வேளை அப்படிதான் இருக்கும், நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. சிலர் பார்த்தா நம்மளை அப்படியே விழுங்கணும் போல இருப்பாங்க. நம்மளை பார்த்தாலே சிலருக்கு ஆகவே ஆகாது. ஏதோ அந்த யோனா காலத்து இந்த மீன் மாதிரி முழுங்கினோட இவங்களை, இந்த குடும்பத்தையே. அதை கட்டினவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ சும்மா இரு, யுத்தம் நான் பண்ணுவேன். இன்னைக்கு ஆவியானவனுக்கு சொல்கிறது, எங்கே ஏதோ ஒரு போராட்டத்திலையோ, ஏதோ யாராலையும் அதிகம் நீ போராடுகிறாயோ, அவர்களை தேடியும் காணாதிருப்பார்கள். வேத வசனம் சொல்வது, அவர்கள் ஒருவனாகிலும் தப்பி கரை சேரவில்லை.
வேதம் சொல்லுது 14ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவனும் தப்பவில்லை. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பிரச்சனையோடு கூட நீ வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறையோ, எதை என்னை தொடர்ந்து வருகிறது பாஸ்டர், என் நிம்மதியும் என் சமாதானத்தையும் எல்லாம் கெடுத்து கொண்டு என்னை பின்தொடர்கிறதோ, அதே பிரச்சனை உனக்கு முன்பாக மடங்கடிக்கப்படுகிறதை நீ காண்பாய். ஒருவனும் தப்பி போகவே இல்லை. ஒருவனையும் கர்த்தர் விட மாட்டார். உங்களுக்கு செய்கிறவங்களை ஒருத்தரை விட மாட்டார். அது 3-4 தலைமுறை வரைக்கும் விசாரிப்பார். கவலையே பட வேண்டாம், கவலையே பட வேண்டாம். மொர்தெக்கை அமைதியாக இருந்தான். ஆமான் போராடுகிறான், எப்படியாக இவனை அழித்துடலாம், எப்படியாக இவனை கொன்று விடலாம். வீட்டிலே தூக்கு மரத்தை செய்கிறான், எல்லாத்தையும் ரெடி பண்ணி அரண்மனைக்கு போகிறான். கர்த்தர் காரியத்தை மாற்றினார். ஆமான் இவ்வளவு செய்தாதை மொர்தெகாய் ஒன்றும் பேசலை. பேசியிருக்கலாம், மொர்தெகாயை பேசியிருக்கலாம். என்ன பேச, எஸ்தர் நான் யார் தெரியுமா, என் அண்ணன் பொண்ணு தான் ராணி, எதுவும் பேசலை, ஜெபம் பண்ண உட்கார்ந்தான். எஸ்தர் அப்படி தான், நான் ராணின்னு போய் உட்காரல, கேட்கல ராஜா கிட்ட, ஜெபம் பண்ணி அமர்ந்திருந்தாள். மௌனமாக இருந்துட்டினா ஒரு பெரிய யுத்தத்தை கர்த்தர் உனக்கு செய்வார், ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் தருவார். தாமதித்தாலும் காத்திரு, முடிவில் அது விளங்கும், அது போய் சொல்லாது. அல்லேலூயா. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பாஸ்டமா வாசித்து ஜபத்தில் நடத்தினது போல் அதே வசனத்தை தான் நான் இங்கே எழுதி வச்சிருக்கிறேன். இதுதான் பாஸ்டமாவுக்கு தெரியாது, அந்த வசனம் இருக்கு. சும்மா இருப்பதே உங்களுடைய பலன். என்னவா, சும்மா இருந்தாலே பலன். அதான் சொன்னேனே, பேசி பேசி ஆயுசு நாட்களே குறையுது, பேசி பேசி பிபி ஏறுது இல்லைங்களா. பேச்சு குறைஞ்சாலே நம்ம ரொம்ப நாள் வாழலாம். நான் ரொம்ப சொல்லுவேன் இல்லைங்களா, நீங்கள் கர்த்தரோடு பேசுகிறவங்கள இருந்தால் மனுஷனோடு கொஞ்ச நேரம் தான் பேச முடியும். என்னுடைய அனுபவத்தில் இந்த 34 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, கிறிஸ்தவத்தில் காணாமல் போனவங்க தான் நிறைய பேர். பேசாமல் அமைதியாயிரு. நம்ம கர்த்தரோடு பேச ஆரம்பிச்சு நம்ம மனுஷனோடு கூட 5 நிமிஷம் மேலே பேச முடியாது, போர் அடிச்சிடும். ஆனால் நீ கர்த்தரோடு பேசுறது போர்னா மனுஷனோடு அதிகமாக பேசுகிறாய் என்பது அர்த்தம். நீ யாரோடு பேசுகிறாய், நீ யாரோடு அதிகமாய் உட்காருகிறாய். உட்கார் இடத்துல சைலண்டாக அன்னால் சைலண்ட் ப்ரேயர் பெரிய எழுப்புதலை உண்டானது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தம் போட்டு ஜெபிக்காவிட்டாலும், நீ எங்கே சைலண்டா பிரேயர் பண்றாயோ, சைலண்டா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருதயத்தை உடைத்து பேசுகிறாயோ, அந்த ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை வேறு எதற்கும் இல்லை, எதற்கும் இல்லை. சபையே, இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே காரியம், உள்ள ஜெபம் பண்ணு. மனக்லேசத்தோடு மனம் உடைந்திருக்கிற வேளையில சத்தம் போட்டு அழுவது பேசுவதை விட, யாரிடத்துல அது போய் காரியங்களை சொல்லி அழுவதை விட, நீ இருக்கிற அறையில, நீ நடக்கிற தெருவில், நீ உட்கார்ந்திருக்கிற இடத்துல உள்ளம் உடைந்து கண்ணீர் விட்டு பேசு. உள்ளத்தில் இருக்கிற கர்த்தர் அறிவார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயங்களை காக்கிற தேவன். அல்லேலூயா. சும்மா இருந்தாலே நமக்கு பலன், நீ பலன் அடையணும், பலனோடு இருக்கணும். பூமியில் நீ வாழும் பொழுது நல்ல பலத்தால் இடை கட்டப்படணும். கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறவர். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பெரிய பர்வதம் எரிகோ பட்டணமே இருக்கு, அதை பார்த்து நீ ஒன்றுமே பண்ணாத, ஒரு பேச்சும் பேசாத. அந்த எரிகோவுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா, சைலண்டாக சுற்றிட்டே வா. ஒரு நாள் அது உனக்கு முன்பாக தரைமட்டமாகும். இன்னைக்கு எந்த சூழ்நிலை நீ வந்தாலும் இன்னைக்கு அதன் மேலே நீ ஜெயம் எடுக்கணும். சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளக்கூடாது. சூழ்நிலை ஜெயிக்க பெரிய ஆயுதம் துதி என்கிற ஆயுதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் என்கிற ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். துதிக்க துதிக்க எல்லா பட்டணத்தின் கதவுகளை கர்த்தர் உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தரங்கத்தில் இருக்கிற புதையல்களும் ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கர்த்தருக்கு தருவார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். நல்லா கைகளை தட்டி அமைதியாக இரு. நான் அமர்ந்திருந்தால் என் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும்.
நான் அமைதியாக இருந்தால் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். நம்ம ஒரு காரியத்தை கடைசியாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அடங்கியிருப்போம், இறங்குவோம், தாழ்மைப்படுவோம். ஹம்பிள் யுவர் செல்ஃப். எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுகிறோமோ நம்மை தூக்கி எடுக்கிற கரம் வரும். விழுந்து கிடைக்கும் பொழுது உன்னை தூக்குகிற ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு நாம் ரொம்ப ஏழ்மையாக இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், மற்ற நம்முடைய உறவுகள் நம்மை அற்பமாய் பார்க்கலாம், ஒன்றும் இல்லாதவர்கள் என்று நம்மை தள்ளிவிடலாம். அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் கர்த்தர் தேடி வருகிறார். கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒருவேளை தாழ்ந்து போகிறதுனால ஒரு சேதம் நமக்கு வராது. அவருக்கு முன்பாக நாம் தாழ்ந்து போகினாலே போதும், அவர் நம்மை மனுஷனுக்கு முன்பாக உயர்த்தி வைப்பார். எந்த மனுஷர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்ந்து போவதை கர்த்தர் விட மாட்டார். உங்கள் பிள்ளைங்க மற்றவங்களுக்கு குடும்பத்துக்கு முன்பாக மற்றவங்களுக்கு முன்பாக என் பிள்ளை சிரமப்படணும், என் பிள்ளை கஷ்டப்படணும்னு சொல்லி எந்த பெற்றோர் விரும்புவோமா? எந்த பெற்றோர் விரும்ப மாட்டோம். எந்த தாய் தகப்பன் விரும்ப மாட்டோம். இன்னும் என்ன யோசிப்போம், அவங்கள விட என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவங்கள விட என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்கள விட என் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னு விரும்புகிற பெற்றோர்கள் நாமே இதை செய்ய நினைக்கும் பொழுது நம்முடைய தேவன் அதை காட்டிலும் அதிகமாய் நிச்சயம் செய்வார். முன்பாக தாழ்மையாக இருங்கள். தாழ்மை அப்படியே நம்ம குணத்தில் வரணும், நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசுகிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போய் நிற்பான். பெருமையாக உங்ககிட்ட வந்து பெருமையாக பேசுகிறேன்னா ஒரு நாள் உங்ககிட்ட வந்து உட்காருவான். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களை குறித்து தரைக்குறை பேசி தான் பிள்ளைங்க ரொம்ப பெருசு அப்படின்னு பேசுனாக்க விட்டுடு, ஒன்றும் தொடவே வேண்டாம், விட்டுடு. ஏன்னா நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாயிரு, அப்பொழுது கர்த்தர் பூமியில் உள்ள எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி வைக்கிற தேவன் அவர். நீ தாழ்மையாக இருந்தால் தான் உன் பிள்ளைங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க முடியும். நீ தாழ்மையாக இருக்க உன் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா நாம் தாழ்மையாக கர்த்தருக்கு முன்பாக என்ன வந்தாலும், சிலர் அப்படியே இருப்பாங்க, மாறவே மாட்டாங்க, அதுதான் நல்ல குணம். சிலருக்கெல்லாம் வந்தவன்னு மாறிடுவாங்க, பணம் வந்தால் மாறிடுவாங்க, ஏதாவது நல்ல ஆசீர்வாதம் வந்தால் மாறிடுவாங்க. ஆனால் நான் விசுவாசி இங்கே இருக்கிற ஒருவரை என்ன வந்தாலும் மாறவே மாட்டோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் நம்மை பிரிக்காது. அல்லேலூயா. அவருக்கு யார் பிடிக்குன்னா தாழ்மையாக இருக்கணும். தாழ்மையா. இயேசு எவ்வளோ பெரிய தெய்வம், சீஷர்களுடைய கால்களை கழுவினார். யார் கால் தெரியுமா? அந்த 12 பேருடைய கால்களை கழுவின. ஒருத்தர் இருக்காத கால், ஓடுற காலையே கழுவிட்டாரேன்னா இருக்கிற நம்ம ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ன? ஆமென். கழுவும் போதே தெரியும், இவன் என்னை காட்டி கொடுப்பான்னு தெரியும். நன்மை செய் தெரியும், உன்னை பற்றி தப்பாக போய் பேசுவான்னு தெரியும். அவனுக்கு உட்கார வச்சு டீ வாங்கி கொடு, சோத்திரம், அல்லேலூயா. அதையும் போய் சொல்லுவான். உன்னை தூற்றி தெரியட்டும், உன்னை பேசட்டும், உனக்கு விரோதமாய் என்ன வேணா சொல்லட்டும், அவர் பார்த்து கொள்வார். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடைய. பெருமையாய் பேசுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு அவர்களுக்கு முன்பாக உயர்த்தி தான் வைப்பார். அல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைன்னு எப்போ அங்கே வந்து விழுவாய் சொல்வார், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து உயர்த்தி வைப்பேன்ப்பா. இன்னைக்கு யாருக்கு முன்பாக ஒன்றும் இல்லாமல் உன்னை தள்ளினார்களோ, தள்ளப்பட்ட உன்னை தலைக்கு மூளைகளை கத்திர மாற்றுவான். எங்கே உன்னை வெறுத்து உதாசனம் பண்ணி உன்னை அற்பமாய் எண்ணினார்களோ அவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துவதற்காக தான் நம்மிடத்தில் கேட்கிற ஒரே காரியம் தாழ்மையாயிரு. தாழ்ந்து போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாழ்ந்து பண்ண ஒன்றும் குறைய மாட்டோம். அல்லேலூயா. ஏறட்டும். என்ன அது, அந்த குணம் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம போல சமாதானம் இருக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அந்த குணத்தை கேட்டுக்காண்டவன் நான் என்ன வந்தாலும் நான் தாழ்ந்துட்டு போகிறேன்ப்பா, தாழ்ந்துட்டு போகிறேன். அந்த மெச்சூர்டு வேணும் நமக்கு.
அந்த மெச்சூர்டான குணங்கள் நமக்கு தேவை. கிறிஸ்துவுக்குள் அதை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவை நம்ம அவரை பார்த்து நான் என்ன கற்றுக்கணும்னா, அவரையே பரலோகத்தையே விட்டு தாழ்ந்து இந்த பூமிக்கு வந்தாருன்னா, நான் தாழ்ந்து போடுறதுல எனக்கு பெரிய விஷயமே இல்லை. அல்லேலூயா. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னைக்கு தாழ்த்தப்படுகிறாயோ நீ உயர்த்தப்படுவாய். இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நான் உயர்த்துவேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நான் உயர்த்துவேன். எந்த ஜனங்களுக்கு முன்பாக அற்பமாய் பெருமையாய் பேசி இவர்களை தூற்றி இவர்கள் மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இவர்களை நான் உயர்த்தி வைப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த. நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே என்னை உயர்த்துவார், என்னை உயர்த்துவார், என்னை கர்த்தருக்கு முன்பாக எனக்கு இருக்கிற அந்த அமைதியை நான் காத்துக்கொள்வேன், அந்த சுகத்தை நான் காத்துக்கொள்வேன். அவர் எனக்கு முன்பாக இருக்கிறபடி நான் அசைக்கப்பட மாட்டேன். பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அதன் மேல் மோதியும் அது விழாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ விழமாட்ட, உன் குடும்பமும் விழாது, உன் பிள்ளைகள் விழமாட்டாங்க. நீ விழுவது என் கர்த்தர் விட மாட்டான். வேதம் சொல்லுது, விழுகிற யாவரையும் தாங்கி பிடிக்கிற கர்த்தர். இன்னைக்கு விழுந்துட்டாயோ நினைக்கிறாயோ, ஏதோ ஒரு கரம் உன்னை தாங்கி பிடிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாரும் கைகளை விட்டு தூக்கி எறிந்தார்கள் என்று நினைக்கிறாயோ, அடி பாதாளத்தில் இருந்தாலும் உன்னை தூக்கி எடுக்கிற கர்த்தரால முடியும். இன்னைக்கு ஒன்றும் இல்லாத இருக்கிற நம் வாழ்க்கை ஆசீர்வதித்து நம்மை மேன்மை பெருக பண்ணுவார். தாழ்மையா இருப்போம், அமைதியா இருப்போம், நம்ம சும்மா இருப்போம், உட்கார்ந்து இருப்போம். சிட், நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் பாதத்தில் உட்காருவோம். எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம்.